நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நிறைவா இருக்கு. மக்கள் எனக்கு நல்ல ஆதரவு கொடுப்பாங்க. நானும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக முயற்சி செய்யறேன். நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவோம். நிச்சயமா மக்கள் எனக்கு ஆதரவு தருவாங்க. அபரிதமான அன்பை ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக வாக்காக மாறும். இந்த முதல் வெள்ளம் பிரச்சனை பெரிய பிரச்சனை. கால்வாய்கள் கிடையாது. புதிதா உற்பத்தி ஆகின்ற இடங்களில் கூட சாக்கடை வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது, குப்பைகளை அள்ளுகிற வசதி கிடையாது, பட்டா கிடையாது, தெருவிளக்குகள் கிடையாது. சென்னை இவ்வளவு மோசமா இருக்கும்னு எனக்கு ரொம்ப மன கவலையா இருக்கு. இல்ல, இது பிரச்சாரம் சொல்றதோட பயணம் தான். நான் ஏற்கனவே பிரச்சாரத்தை எப்படி சொல்றேன்னா, பிரச்சார பயணம் மட்டுமல்ல, பிரச்சனைகளை தெரிந்து கொள்கின்ற பயணம். இன்னைக்கு ஏறின உடனே ஒரு அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் ட்ரெயின் தாமதமா வருது அப்படின்னாங்க. இன்னொன்னு, நான் ஏற்கனவே என்னோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கேன், நிறைய இடம் காலியா இருக்கு எம்ஆர்டிஎஸ்ல. அந்த இடத்தை வணிக வளாகங்களுக்கு கொடுக்கலாம், உடற்பயிற்சி கூடங்களுக்கு கொடுக்கலாம், பயிற்சி கூடங்களுக்கு கொடுக்கலாம், லைப்ரரிக்கு கொடுக்கலாம், உட்காந்து படிக்கிறதுக்கு. இன்னொன்னு, இவ்வளவு பெரிய பாத்தீங்கன்னா ஒரு 30-40 படி ஏறி தான் வர வேண்டியிருக்கு. வயதானவங்க எப்படி வர்றாங்க? எஸ்கலேட்டர்ஸ் கொடுக்கணும். நம்ம மேல கூரை மாதிரி போட்டிருக்காங்க, அதுல சூரிய தகடுகள் அமைச்சு சூரிய மின்சாரம் கொண்டு அதை எஸ்கலேட்டர் கொண்டு வரலாம். இது 5 ரூபாய் தான் இதுக்கு டிக்கெட். இதை சரியா பயன்படுத்தினாலே மெட்ராஸோட வாகன நெரிசல் குறைஞ்சிரும். இதை சரியா பயன்படுத்தணும். நாங்க தேசிய கட்சி, தேசிய தலைவர்கள் வருகிறார். இப்ப ஸ்டாலின் மற்ற மாவட்டத்துக்கு போலியா? ஏன் பயப்படுறீங்க? கட்சியோட தொண்டர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தலைவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். தலைவர் வர்றதை பத்தி நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஸ்டாலின் தூங்கா இரவுகளை கொண்டிருக்கிறார் பிரதமர் அவர்கள் வருவதனால். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.